பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கல்யாண சம்பதா திட்டத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த கல்யாண சம்பதா திட்டம் அப்படின்றது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு 7 கிராமப்புற மாவட்டங்களை ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுத்துருவாங்க. அந்த மாவட்டத்துல எந்த விவசாய பொருள்கள் சிறப்பா விளையும் அப்படின்றத அடையாளம் காணப்பட்டு அதை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளா மாத்துறது. இப்ப நிலக்கடலை அப்படின்னு கிடைக்குதுன்னா இந்த நிலக்கடலை டைரக்டா வித்தா நம்மளுக்கு அமௌண்ட் கம்மியா கிடைக்கும். இதுவே இது பவுடரா மாத்தியோ இல்ல பேக்கெட் பண்ணியோ வித்தா நம்மளுக்கு அமௌண்ட் கூட கிடைக்கும். அதாவது விவசாயிகளுக்கு அப்படி மதிப்பு கூட்டப்பட்ட பொருளா மாத்துறதுதான் இந்த கல்யாண சம்பதா திட்டம். இந்த திட்டத்தை மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருக்காங்கல்ல, அவங்க நேரடியா தன்னோட தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலமா செயல்படுத்துறாங்க. ஏன்னா அவங்க ஒவ்வொரு தடவையும் மாநிலங்களவையில இருந்து அமைச்சரா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சோ அவங்க எந்த மாவட்டத்தில இருந்து, அதாவது எந்த மாநிலத்தில இருந்து அவங்க மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அதுல இருக்கக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட மாவட்டங்களை தேர்ந்தெடுத்துட்டு இந்த திட்டங்கள் செயல்படுத்துறாங்க. சோ இதுக்காக 50 லட்சம் நிதியை ஒதுக்கியிருக்காங்க. அதான் இந்த கல்யாண சம்பதா திட்டம். அதுபடி பலனடையக்கூடிய பகுதிகள் பாருங்க. பெல்லாரியில மிளகாய் சாகுபடி அதை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளா மாத்த போறாங்க. பிதார் சோயாபீன்ஸ், கல்புர்கி சோளம், கோப்பல் பழங்கள், ராய்ச்சூர் பருப்பு வகைகள் மற்றும் பதனிடும் மையங்கள், அதாவது பருப்பு வகைகளின் பதனிடும் மையங்கள், விஜயநகரம் வேர்க்கடலையின் மதிப்பு கூட்டு தயாரிப்புகள், யாதகிரி நிலக்கடலை. இது நம்ம மாதம் வெளியிடக்கூடிய மேதகு நடப்பு நிகழ்வுகள் தொகுப்புகளை நம்ம கொடுத்திருக்கோம்ப்பா. சோ நம்ம செப்டம்பர்ல இருந்து பிப்ரவரி வரை இருக்கக்கூடியதை புக்கா வெளியிட்டு இருக்கோம், மொத்தமா தொகுத்து. இதை நீங்க புக்கா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மார்ச் மாதத்துல இருந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸை நீங்க பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான போன் நம்பர் 8667722090 அப்படின்ற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நன்றி.